அட் லாஸ்ட் T20 வேர்ல்ட் கப்போட இனிஷியல் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். இப்போ அபிஷியலா சூப்பர் 8 குள்ள நுழைய போறோம். டாப் 8 டீம், இந்த 20 டீம்ல இருந்து குவாலிஃபை ஆன டாப் 8 டீம் சூப்பர் 8ல மோதுவாங்க. நம்ம நினைச்ச மாதிரி நிறைய டீம்ஸ் பாத்தீங்கன்னா உள்ள வரல. அதே மாதிரி அண்டர் டாக்ஸா இருக்கக்கூடிய 1 or 2 டீம்ஸும் உள்ள வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோல 8 டீம் பத்தின ப்ரிவ்யூ அண்ட் யார் யாரெல்லாம் செமிஃபைனல், அந்த டாப் 4 செமிஃபைனலிஸ்ட் யாரா இருப்பாங்க அப்படின்றத இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு நம்மளோட பேஜை மறக்காம ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சூப்பர் 8ன்னு சொல்லும் போது 8 டீமை குரூப் ஏ குரூப் பி 4 டீமா பிரிச்சிருக்காங்க. லெட் ஸ்டார்ட் வித் குரூப் பி. ஃபர்ஸ்ட் சூப்பர் 8ல குரூப் 2ல பாத்தீங்கன்னா இங்கிலாந்து, நியூசிலாந்து, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இந்த 4 டீம் இருக்காங்க. இது பொறுத்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இததான் ஒரு குரூப் ஆஃப் டெத்ன்னு சொல்லுவேன் கம்பேர்ட் டு குரூப் ஏ. குரூப் ஏல பாத்தீங்கன்னா இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா 2 தான் ஸ்ட்ராங்கான டீம். வேற குரூப் பில பார்க்கும்போது எல்லாமே ஒரு மாதிரி ஈக்குவலான டீமா இருக்காங்க. இங்கிலாண்டா இருந்தாலும் சரி, இங்கிலாந்து ஒரு டாப் டீம் தான். பட் அவங்க எல்லா மேட்சஸும் கொழும்புல விளையாட போறாங்க. அது அவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நியூசிலாந்து இங்க அங்க ஆடுவாங்க. பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா எல்லாமே கொழும்புல விளையாடுறதுனால அவங்களுக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு அட்வான்டேஜா இருக்கும். அதே மாதிரி ஸ்ரீலங்கா ஹோம் வென்யூஸ் எல்லாமே ஆவரேஜ் டீமா இருந்தாலும் 4 டீமுக்குமே ஒரு ஈக்குவலான பர்ச்சேசஸ் இந்த குரூப்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லெட் ஸ்டார்ட் வித் இங்கிலாந்து. இங்கிலாந்து பார்க்கும்போது அவங்களோட குரூப் ஸ்டேஜஸ்ல தடுமாறி தான் வந்தாங்கன்னு சொல்லணும். மொத்தமா 4 மேட்சஸ் விளையாடி இருந்தாங்க. இட்டலி கூட 24 ரன்ல வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. ஸ்காட்லாந்து கூட 5 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. தென் வெஸ்ட் இண்டீஸ் கூட 30 ரன் அண்ட் நேபாள் கூட 4 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. இந்த 4 மேட்சஸ்மே எப்படி வேணா மாறி இருக்கலாம். இவங்க இன்னும் ஒரு பர்ஃபெக்டான அவங்களோட 11ஸ்க்கு ஏத்த மாதிரி கிரிக்கெட் விளையாடினாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா விளையாடலன்னு தான் சொல்லணும். ஹோப் சூப்பர் 8ல அந்த பெர்ஃபார்மன்ஸை உள்ள கொண்டு வருவாங்களா அப்படின்றத பார்க்கலாம். இவங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்னதான் ஸ்பின்னர்ஸ் ஓரியன்ட் ட்ராக்கா இருந்தாலும் ஸ்ரீலங்கால இப்போதான் ஸ்ரீலங்காவை ஒயிட் வாஷ் பண்ணிட்டு வந்தாங்க இந்த T20 சீரீஸ் 3-0 அப்படின்ட்டு. ஸோ அது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இவங்க விளையாடின 4 மேட்சஸையுமே பாத்தீங்கன்னா இந்தியாவில தான் விளையாடி இருந்தாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே சூப்பர் 8க்குள்ள ஸ்ரீலங்காக்குள்ள போய் விளையாடும் போது அந்த வென்யூஸ்க்கு எப்படி அடாப்ட் ஆக போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இங்கிலாந்து செமிஃபைனல்ஸ்குள்ள குவாலிஃபை ஆவாங்களான்னு கேட்டீங்கன்னா இப்போ இருக்கிற ஃபார்ம் அண்ட் அவங்களோட பேட்டிங் ஆர்டர் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்ஃபுல்னு சொல்லுவேன். செகண்ட் டீமா லெட் ஸ்டார்ட் வித் நியூசிலாந்து. நியூசிலாந்து பார்க்கும்போது அவங்களோட மேட்சஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கால தான் விளையாட போறாங்க. ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் கூட கொழும்புல விளையாட போறாங்க. ஸ்ரீலங்கா கூடயும் கொழும்புல விளையாட போறாங்க. அண்ட் இங்கிலாந்து கூட பாத்தீங்கன்னா கொழும்பு. எல்லா வென்யூஸுமே இவங்க கொழும்புல விளையாடுறது இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கும். அண்ட் இவங்களுக்கும் இங்கிலாந்துக்கு சொன்ன மாதிரி தான் எல்லா மேட்சஸுமே இந்தியாவில் விளையாடிட்டு வராங்க அப்படின்றதுனால இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்கு எப்படி அடாப்ட் பண்ணுவாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இவங்களோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸ் இந்தியால ஒரு மிடில் சாண்டனரை வச்சு ஓட்டிட்டாங்க. பட் ஸ்ரீலங்காக்குன்னு போகும்போது கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ் ரோல்குள்ள வருவாங்க. இவங்க கிட்ட அந்த குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப பெரிய டவுட். பிகாஸ் ஆல்ரெடி மைக்கேல் பிரேஸ்வெல் ரூல்ட் அவுட். அவர் ஒரு சூப்பரான ஸ்பின்னர். பட் அவர் ரூல்ட் அவுட். ஈஷோதி சுத்தமா ஃபார்ம்லேயே இல்லை அப்படின்றதுனால இது இவங்களுக்கு ஒரு அலார்மிங் சைனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஜேம்ஸ் நீஷம்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஜிம்மி நீஷம் பெரிய ஃபார்ம்ல இல்லை. பட் ஓப்பனர்ஸ் இவங்களோட ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம். டிம் சைஃபோர்ட் அண்ட் ஃபின் ஆலன் 2 பேருக்கும் மாட்டிக்கிச்சு அப்படின்னா கண்டிப்பா இவங்களால ஒன் சைடடா கேம்ஸை வின் பண்ண முடியும். பட் இவங்க விளையாடின கேம்ஸ் எல்லாமே ஒரு ட்ரூ டேக், நல்ல ஒரு பேட்டிங் கண்டிஷன்ஸ்ல விளையாடி இருக்காங்க. பட் ஒரு டூ பேஸ்ட் அட்டாக்கியா இருக்கக்கூடிய பிச்சர்ஸ்ல ஃபின் ஆலனும் சரி, டிம் சைஃபோர்ட்டும் சரி எப்படி விளையாடுவாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பா ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் நான் டேரல் மிச்சலை சொல்லுவேன். மிச்சல் பொறுத்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப சூப்பரா ஆடுவாரு. டவுன் தி கிரவுண்ட் நல்ல கிரிக்கெட் ஆடுவாரு அப்படின்றதுனால ஸ்ரீலங்கன் வென்யூஸ்ல மிடில் ஆர்டர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் தான் எல்லா டீம்ல இருந்தும் போடுவாங்க அப்படின்றதுனால டேரல் மிச்சலோட வேல்யூ ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். அவர் எப்படி பிளே பண்ண போறாரு அப்படின்றத பொறுத்து தான் இவங்க டாப் 4க்குள்ள குவாலிஃபை ஆவாங்களா இல்லையான்றதை தீர்மானிக்கும். மூணாவது டீமா நம்ம யாரை பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்ஸ் ரைவல்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான். பாகிஸ்தான் அவங்களோட குரூப் ஸ்டேஜஸ்ல இந்தியா கூட படு தோல்வி அடைஞ்சிருந்தாலும் மற்ற டீம்ஸ் கூடலாம் கிரிக்கெட் ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடி இருந்தாங்கன்னு சொல்லும். நமீபியா கூட 102 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. ஃபரான் சூப்பரான ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. யூஎஸ்ஏ கூட 32 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. அண்ட் நெதர்லாந்து கூட ஃபர்ஸ்ட் கேம்ல பெருசா அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னாலும் கடைசி ஓவர்ல ஃபஹீம் அஸ்ரஃப் ஓரளவுக்கு டீசெண்டா பேட்டிங் ஆடி அவங்க அப்படியே கோ த்ரூ பண்ணி இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. இவங்க விளையாட போற வென்யூஸ்ன்னு பார்க்கும்போது 2 கேம்ஸ் பாத்தீங்கன்னா பள்ளிக்கரையில விளையாட போறாங்க. ஒரே ஒரு கேம் கொழும்புல விளையாட போறாங்க. இவங்களோட பெரிய அட்வான்டேஜ் ஸ்பின்னர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஏராளமான
எக்கச்சக்கமான ஸ்பின்னர்ஸ் ஃப்ரம் ஒரு உஸ்மான் தாரிக், அப்ரார் அகமது 2 மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. ஷதாப் கான், தென் பாத்தீங்கன்னா வந்து ஒரு முகமது நவாஸ், சைம் அயூப், அப்புறம் கேப்டன் சல்மான் அலி ஆகா 6 ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. அது இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஃபாஸ்ட் பவுலிங் ஒரு பெரிய பெரிய கன்சர்ன். எப்போத மாதிரி இவங்க அதே ஷஹீன் ஷா அஃப்ரிடியை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. பட் அவரு முடிஞ்ச கேஸ் அவ்வளவுதான். ஷஹீன் ஷா அஃப்ரிடியோட கெரியர் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் கேம் சல்மான் மிர்சாவை கொண்டு வந்தாங்க. அது ஒரு நல்ல மூவா தெரியுது. அதே மாதிரி பாபர் அசாமை இன்னும் இந்த டீம்ல வச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சொல்றேன், பாபர் அசாம் இருக்கிற வரைக்கும் இந்த டீம் குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. பிகாஸ் பாபர் அசாம் ஒரு ட்ரூ ட்ராக்லயாவது அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த மாதிரி டேர்னிங் பிச்சர்ஸ் ஸ்ரீலங்காலலாம் எப்படி விளையாட போறாருன்னு கண்டிப்பா தெரியல. அவரு எடுத்துட்டு ஒரு குவாஜா நஃபே மாதிரியான பிளேயரை இவங்க உள்ள கொண்டு வந்தா இவங்களுக்கும் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். இவங்களும் செமிஸ்குள்ள போவாங்களா அப்படின்றது எனக்கு என்னமோ இவங்க வந்துருவாங்களோன்னு தோணுது. பட் இத ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படி அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி சொல்ல ஒரு இன்ஸ்டிங் தோணுது. திடீர்னு இவங்க உள்ள வந்துருவாங்களோ அப்படின்ட்டு. பிகாஸ் பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலாந்து கேமையும் நியூசிலாந்து கேமையும் இவங்க வின் பண்ணிட்டு உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 4வது டீமா நம்ம யாரை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹோம் டீம் ஆன ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா அவங்களோட கான்பிடன்ஸ் ஸ்கை ஹைல இருந்து வராங்க. ஆஸ்திரேலியாவை தும்சம் பண்ணிட்டு உள்ள வராங்க. அது இவங்களுக்கு ஒரு சூப்பரான கான்பிடென்டா இருக்கும். அண்ட் இவங்க விளையாட போற வென்யூஸ் பார்க்கும்போது 2 கேம்ஸ் கொழும்புலையும் 1 கேம் பள்ளிக்கலையிலையும் விளையாட போறாங்க. அண்ட் ஸ்பின் டு வின் தான் இவங்களோட காம்பினேஷனுமே. பட் இவங்களோட ஒரு டிஸ்அட்வான்டேஜா நான் என்ன பாக்குறேன்னு பாத்தீங்கன்னா வனிண்டு அசரங்கா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வந்து ரூல்ட் அவுட். அது மட்டும் இல்லாம டீமோட முக்கியமான பேஸ் பவுலர் ஆன மச்சீஷா பத்திரானாவும் ஒரு மசில் இன்ஜுரியால அவரும் ரூல்ட் அவுட் ஆனதுனால தில்ஷன் மதுஷங்காவை ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வந்திருக்காங்க. பட் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணது இல்லை தில்ஷன் மதுஷன்கா T20ஸ்ல. ஸோ அவங்களோட பவுலிங் இங்க கொஞ்சம் அடி வாங்குது. அதை தாண்டி ஒரு துனித் வெள்ளலகே, மஹிஷ் தீக்ஷனா மாதிரியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. துனித் வெள்ளலகே ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பவுலரா இந்த ஒரு செட்டப்ல இப்போ இருந்துட்டு இருக்காரு. தென் துஷ்மந்தா சாமிரா பத்திரானா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இல்ல. பேட்டிங் ரொம்ப 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 வீக்கு. பத்தும் நிசன்கா மட்டும்தான். அவரை தாண்டி வேற யாருமே கிடையாது. குசால் பரேரா, குசால் மெண்டிஸ் எல்லாருமே இருக்காங்க. தர்ஷன் ஷானக்கா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் ஸ்கோர் கார்டுல அவங்களோட எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸா தான் முடிஞ்சிட்டு இருக்கு. ஸோ பத்தும் நிசன்கா அகெயின் அவரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணா மட்டும்தான் அவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்க செமிஸ் குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. இந்த 4 டீம்ல இருந்து 2 டீம் நான் யாரை சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு பாகிஸ்தான், செகண்ட் இங்கிலாந்து ஆர் நியூசிலாந்து. எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து குவாலிஃபை ஆயிடுவாங்களோன்னு நினைக்கிறேன். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் குரூப் 2 பொறுத்தவரையில. குரூப் ஏன்னு பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். 4 டீம். ஒன்னு சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா, தென் ஜிம்பாபே. எல்லாருமே ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஜிம்பாபே குறுக்குல இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி சூப்பரா உள்ள பூந்துட்டாங்க. ஸோ அவங்க 3வது டீமா வந்திருக்காங்க. அண்ட் 4வது டீம்னு பார்க்கும்போது வெஸ்ட் இண்டீஸ். இதுல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டிப்பா டாப் 2 டீம்ஸா குவாலிஃபை ஆக போறது ஒன்னு இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. வெஸ்ட் இண்டீஸ் ஓரளவுக்கு டீசென்டான கிரிக்கெட் விளையாடினாலுமே அங்கங்க அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் பெருசா தெரியுது. இப்ப கூட இட்டாலி கூட ஒரு கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. பட் இட்டலி பேஸ்க்கு அகேன்ஸ்டாவே 165 ரன் மட்டும் தான் அடிச்சிருந்தாங்க. அதுவும் ஈடன் கார்டன் மாதிரியான பிச்சில். ஸோ ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்லயே அவங்களோட பேட்டிங் இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகலன்னு சொல்லணும். எல்லாமே பிக் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. பட் ஓப்பனிங் ஒரு பெரிய காஸ் ஆஃப் கன்சர்ன். பிரெண்டன் கிங் பெரிய ஃபார்ம்ல இல்ல. அதை தாண்டி ஷிம்ரன் ஹெட்மயர் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் ஷோஃபேன் ருத்தர்ஃபோர்ட் தான் இந்த டீமோட ஒரு கிங் பின்னா இருக்க போறாரு. அண்ட் இவங்க விளையாட போற வென்யூஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வந்து வான்கடே, அகமதாபாத் அண்ட் ஈடன் கார்டன்ஸ். ஸோ இந்த 3 வென்யூஸ்ல தான் அவங்க விளையாட போறாங்க. நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி டாப் 4குள்ள வருவாங்கன்னு கேட்டா 100% வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் சொல்லணும். தென் ஜிம்பாபே குறுக்குல இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி மிச்சர் சாப்பிடுற ஒரு டீம் தான். கண்டிப்பா செமிஸ்குள்ள எல்லாம் வர மாட்டாங்க, எல்லாருக்குமே தெரியும். பட் ஒரு சூப்பரான கிரிக்கெட் விளையாடி தான் சூப்பர் 8ஸ்குள்ள வந்தாங்க. அதை மறந்துடக்கூடாது. ஆஸ்திரேலியா கூட ஒரு சூப்பரான வின் 23 ரன் வித்தியாசத்துல. தென் ஒமான் கூட 8 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா வந்து அயர்லாந்து கூட கேம் பாத்தீங்கன்னா அபண்டன் ஆன காரணத்தினால இவங்க அப்படியே உள்ள வந்துட்டாங்க. இவங்களோட ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸா நான் யாரை சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா பிரைன் பெனெட் ஒரு சூப்பரான பேட்டர். ஜிம்பாபே பேட்டிங்ல நல்லா ஆடணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா பிரைன் பெனெட் ஒரு இம்பார்ட்டன்டான பிளேயரா இருப்பாரு. அதை தாண்டி ஒரு சிக்கந்தர் ராஜா, ரயன் பேர்ல். அண்ட் தென் பவுலிங்லன்னு பார்க்கும்போது 2 சூப்பரான பவுலர்ஸ் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஹிட் தி டெக் லென்த் சூப்பரா பவுல் பண்ணிட்டு இருக்காங்க. ரிச்சர்ட் எங்கரவா அண்ட் பிளெஸிங் முஸ்ரபானி. இவங்க 2 பேர் ஒரு பெரிய அட்வான்டேஜ். பட் டாப் டீம்ஸ்குள்ள ஒரு சவுத் ஆப்பிரிக்கா, ஒரு இந்தியா கூட விளையாடும் போது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் டிஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் அந்த மாதிரி வேரியேஷன்ஸ்
அந்த மாதிரி பவுலிங் போடுற டீம்ஸ் எல்லாம் நல்லாவே பதம் பார்த்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். பிகாஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு பவுன்சி ட்ராக்ல விளையாடக்கூடிய ஒரு கண்டிஷன்ஸ்ல இருந்து வராங்க. அவங்க ஈஸியா விளையாட முடியும். அண்ட் இந்தியா சொல்லவே தேவையில்ல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க செமிஸ்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. இப்போ டாப் 2 டீம்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தரலாம். சவுத் ஆப்பிரிக்கா ஒரு கண்டெண்டர்ஸ்ன்னே சொல்லலாம் கைஸ். ஒரு கிளினிக்கலான கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க விளையாட போற வென்யூஸ் அகமதாபாத், டெல்லி. ஸோ 2 கேம் அகமதாபாத்ல விளையாட போறாங்க. அண்ட் அது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாவுமே இருக்கும்னு சொல்லலாம். பிகாஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, அவங்க அகமதாபாத்ல விளையாடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. யுஏஇ கூட சூப்பரான ஒரு கிரிக்கெட் ஆடி வின் பண்ணாங்க. அண்ட் நியூசிலாந்து கூடயும் ஒரு செம்ம டாமினேட்டிங்கான இன்னிங்ஸ்ல வின் பண்ணாங்க. ஆப்கானிஸ்தான் கூட சூப்பர் ஓவர்லாம் போச்சு. அதுலயே வின் பண்ணாங்க. அண்ட் கனடா கூடயும் 50 ரன் வித்தியாசத்துல சூப்பரா வின் பண்ணாங்க. இவங்களோட ஸ்குவாட்னு பார்க்கும்போது ஓவராலா ஒரு வெல் பேலன்ஸ்டான ஸ்குவாடா இருக்கு. ஃப்ரம் டாப்ல இருந்து பவுலிங் வரைக்கும். பவுலிங்ல நிறைய வேரியேஷன்ஸ் ஒரு கேஷவ் மகாராஜ், லுங்கி இங்கிடி அவரோட ஸ்லோயஸ்ட் கட்டர்ஸ் கண்டிப்பா இந்த சூப்பர் எயிட்ஸ்ல உதவும்னு சொல்லலாம். பட் இவங்களோட ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன் நான் யாரை சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா ககிசோர் ரபாடா. என்னதான் டீமோட மெயினான பவுலரா இருந்தாலும் ககிசோர் ரபாடா பழைய ரபாடாவா இல்ல. ஸோ அது ஒரு கன்சர்ன். எங்கேயாவது அவர் டெத்ல அண்ட் பவர் பிளேல குரூஷியலான ஓவர்ஸ் எல்லாம் போடும் போது அங்க இங்க அடி வாங்கிட்டா செமிஸ்குள்ள போயிட்டாலும் செமில இருந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு ரபாடாவோட கேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசியா நம்ம பார்க்க போற டீம் இந்தியா சொல்லவே தேவையில்ல. ஒரு செம்ம வின்ல இருந்து வராங்க. 4க்கு 4 அடிச்சு ஸ்ட்ரெயிட்டாவே டாப் 8 டீம்ஸ்குள்ள வந்துட்டாங்க. செமிஸ்குள்ள போறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. செமிஸை வின் பண்ணி ஃபைனல்குள்ள போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. இவங்களோட ஒரு கன்சர்ன் பார்க்கும்போது அபிஷேக் சர்மா 3 கேம்ல 3 முட்டை பொறிச்சிருக்காரு. பட் அபிஷேக் சர்மா பொறுத்த அளவுக்கு ஆனஸ்ட் டே அவர் நினைச்சா பெருசா அடிக்க முடியும். ஸோ அதனால பெருசா அதை பத்தி வரி பண்ணிக்க தேவையில்ல. அண்ட் பெரிய அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கேம்லயும் ஒவ்வொரு பிளேயர் ஸ்டெப் அப் ஆகுறாங்க. லாஸ்ட் கேம் நெதர்லாந்து கேம்ஸ்ல ஒரு ஷிவம் தூபே, பாகிஸ்தான் கேம்ல ஒரு இஷான் கிஷன், ஒரு சூரியகுமார் யாதவ், அந்த மாதிரி ஒவ்வொரு கேம்லயும் ஒவ்வொரு பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டெப் அப் ஆகுறாங்க. பவுலிங்னு பார்க்கும்போது ஒரு கன் பவுலிங் வருண் சக்கரவர்த்தி இது வரைக்கும் எந்த கேம்ல 4 ஓவர் கூட முழுசா போடல. பட் அப்பவே 10 விக்கெட்டுக்கு மேல எடுத்துறாரு. அதை தாண்டி ஒரு ஜஸ்பிரீத் பும்ரா, அக்சர் பட்டேல் இந்த ஒரு T20 வேர்ல்ட் கப்க்கு முன்னாடி பெரிய ஃபார்ம்ல இல்ல. பட் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரா பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு அக்சர் பட்டேல். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இவங்க செமிஸ்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ற மொத்த செமி ஃபைனலிஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா ஃப்ரம் குரூப் ஏ. குரூப் பில இருந்து பாகிஸ்தான் அண்ட் தென் ஒன் ஆஃப் நியூசிலாந்து ஆர் இங்கிலாந்து. இதுதான் நம்மளோட ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.